ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் புதுசாக ஒரு வகையான செடி என்ன செடி வைக்க போகிறோம்னா, இது வந்து செண்பகப்பூ செடி. செண்பகப்பூ செடியிலேயே வந்து வெள்ளை கலர் நல்ல பியூர் ஒயிட்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அந்த பூ வரல, பியூர் ஒயிட் தான் கன்ஃபார்மாக சொல்லிக்கிறாங்க. அதனால் நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இப்போ அந்த செடி தான் நம்ம நடவு செய்ய போகிறோம். நாங்கள் இப்போ நடவு செய்யலாம். நம்ம 15 ப்ரோ பேக்கில் வச்சுக்கிறோம். கொஞ்சம் இது செண்பகனாவே கொஞ்சம் மரமாக வளரும். ஆனால் இது ஒட்டுறதுனால செடியாக தான் நம்ம வாங்கி வைக்கிறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு எதுவும் உயரமாக வளருங்கனால இந்த ஹைட்டில் வச்சுக்கிறோம். மண் கலவை வந்து நம்ம எப்பவும் போல தோட்டத்து மண், காய்கறி கழிவு, கொக்கோபிட்டு, கூடுதலாக என்னென்னா நம்ம மண்புழு உரமும் இதில் கலந்துருக்கிறோம். கொஞ்சம் மண்ணோட தரம் வந்து கொஞ்சம் நல்லா இதாக குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லி அதையும் கலந்துருக்கிறப்போ இப்போ நம்ம இதை இவ்வளோ செடி வைக்கிறோம். இது பாருங்கள், இது ஒட்டுறங்கிறனால இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், செடியோட ஜாயிண்ட்டு. இந்த ஜாயிண்ட் வந்து ஃபுல்லாக மண்ணுக்குள்ளே போகிற அளவுக்கு நம்ம நடவு செய்யணும். அப்போ தான் அது வந்து தளைஞ்சு வர்றதுக்கு நல்லா இதாக இருக்கும். இந்த ஒட்டுரகத்தில் வந்து நம்ம இந்த ஒட்டு போட்டு இருக்கிற இடத்த வந்து ஃபுல்லாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தான் நமக்கு தளைஞ்சு வர்றது வந்து அந்த மேல் தளைஞ்சு வந்ததோட இது வருது. இல்லைன்னா இந்த இடத்துல தளைஞ்சிச்சுன்னா செடி வந்து அந்தளவுக்கு இதாக வராது, ஆரோக்கியமாக இருக்குது செடியோட இது. அதனால நம்ம இந்த இடத்த ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம் மண்ணுக்குள்ளே போகிற மாதிரி. இந்த இப்போ நடவு செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ செண்பகப்பூவில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆரஞ்சு, ஒன்று சாண்டல், ஒயிட்டு. ஆனால் ஆரஞ்சு சாண்டல் மேக்ஸிமம் எல்லா பக்கம் கிடைக்கிறது. ஒயிட் வந்து ரேரு. ஒயிட் வந்து நிறைய பக்கம் பார்க்க முடியாது நம்ம. அதனால ரேர் கலருக்குனால தான் நம்ம இந்த கலர் நம்ம செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கிறோம். அப்புறம் பூ பார்த்திங்கன்னா ஒரு பூவே நல்லா கொஞ்சம் பெருசாக வரும். நம்ம ஒரு பூ வச்சுட்டு போனாவே நல்லா பார்க்குறக்கும் கொஞ்சம் அழகாக இருக்குது. நல்லா வாசனை மிகுந்த மலர். வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கு இந்த பூ பயன்படுத்துகிறாங்க. இப்போ செண்பகப்பூ நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுக்கிறோம். இந்த பூ வந்து நம்ம பூ பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபுல்லாக இந்த பகுதியே எல்லாம் மனமாக இருக்குது. நம்ம செண்பகப்பூ பூத்துருக்கிறதே அந்த வாசனை வச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்தளவுக்கு மனம் வந்து ஃபுல்லாக பரவலாக வீடு ஃபுல்லாகவே நம்ம எல்லா பக்கமே தெரியும். அப்புறம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச பூ செண்பகப்பூனா ரொம்ப பிடிச்ச பூவு. அதனால நம்ம இதை நடவு செஞ்சுக்கிறோம். பூ வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துக்கிற நண்பர்கள் அனைவரும் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு வந்து எனக்கு ஆர்வமாக இருக்குது. நன்றி.